நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வாங்கியிருந்தேங்க. ஓப்போ ரெனோ 12 ப்ரோ. அந்த மொபைல் வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் மொபைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட மொபைல் எதுவுமே கிடையாது. கேமரா, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அப்படி வாங்கின மொபைலு ஒரு நாள் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்படி போன மொபைல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 42,000 கிட்ட வந்துருச்சு. நான் இஎம்ஐ கட்டி தான் வாங்கியிருந்தேன். 9 மாதம் இஎம்ஐ, மாதம் 3,336 கட்டணும். அப்படி கட்டி கஷ்டப்பட்டு வாங்கின மொபைல். அதுக்காக நான் ஒரு காலேஜில் ஒரு வருஷம் ரிப்பீட் கூட போட்டேன் அந்த மொபைலுக்காக. அப்படி வாங்கின மொபைலு ஒரு சொன்னத்தில் போயிடுச்சு. ஆனால் அதுக்காக நான் வருத்தப்பட்டேன். ஒரு 5 நிமிஷம் வாழ்க்கை வெறுத்து போன தருணம்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க. அந்த 5 நிமிஷம் வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இருக்கலாமா செத்துடலாமா அப்படின்லாம் கூட தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம எதுக்கு இது பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். நம்ம ப்ராப்பர்ட்டி தான், நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கணும். நம்மளால் இன்னும் அதே மாதிரி ஏகப்பட்ட பொருள் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு கூட கேட்டான், மாப்பிள்ளை எப்படில நீ மட்டும் இப்படி இருக்க, நானும் அந்த மாதிரி எதுவும் தொலைஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா. நான் தான் சொன்னேன், மற்றவங்கள மாதிரி திங்க் பண்ணாத, ஒரு விஷயம் ஒன்று மட்டும் போயிருச்சா உன்னால் அதை நிச்சயமாக வாங்க முடியும். இழந்ததை அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காதிருந்தால்.